தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மத ராசி என்ற திரைப்படம். மெட்ராஸ், சென்னை அப்படின்னு தமிழகத்தின் தலைநகரை எப்படி வேணாலும் சொல்லாலும், வடக்கத்திய பத்திரிகைகள், வடக்கத்திய ஆட்கள், வடக்கத்திய மக்கள், இந்தியாவின் வடபகுதியில் இருக்கும் மாநிலங்கள் அனைத்தரும் தமிழ்நாட்டுக்காரர்களை குறிப்பிட்டு சொல்வது அவன் மதராசி அப்படிங்கிறது தான். மும்பையில் எங்கே போனாலும் நீ மதராசி அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மதராசி என்ற பெயர் இந்திய வரலாற்றில் நீடித்து நிலைத்து நிற்கிறது. அந்த பெயரை ஒரு பொருத்தமாக வச்சிருக்காரு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். சிவகார்த்திகேயன் அவருடைய குடும்பத்தினர் அவர் கண்ணு முன்னாடியே ஒரு தடவை ஒரு விபத்தில் சிக்கி இறந்துட்டாங்க. அதை நேரில் அவர் பார்த்ததுனால அவர் இப்போ ஒரு மென்டல் டிஸார்டர் நிலைமையில் இருக்கார். ஒரு 13 வருஷமாக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோமில் இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து க்யூர் ஆகியிருக்காரு. இப்போ அவரை வெளியில் போக அனுமதிச்சிருக்காங்க அந்த ஹோமில் இருந்து. அந்த பிரச்சனை இவருக்கு எப்படி வரும் அப்படின்னா, எங்கேயாவது யாராவது அடிபட்டு ரத்த வழியை கடந்தாங்கன்னா உடனே அவங்க அவரோட ஃபேமிலி நினச்சிட்டு வயசான அம்மாவாக இருந்தால் அவங்க அம்மா, வயசான ஆளாக இருந்தால் அவங்க அப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்ன வேணாலும் செய்வார் சிவகார்த்திகேயன். இதுதான் அவருக்கு வந்திருக்கிற மனநோயின் ஒரு தீவிரமான கட்டம். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் கூடவும் ஹீரோயினுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு இவர் ஒரு டிஸ்டார்டர் பேஷண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களும் பழகுறாங்க. இந்த நேரத்தில் இதே சென்னைக்குள்ள பல வட இந்தியாவிலிருந்து கப்பல்கள் மூலமாக துப்பாக்கிகள் வந்து இறங்கியிருக்கு. இந்த துப்பாக்கிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே இறக்குமதி பண்ண போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா, உலக அளவிய ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கேங்கு. அதில் சபீர் கரக்கலும் வித்யூ ஜாம்பால் வில்லன்கள். இவங்க 2 பேரும் தான் இந்த டீம் தலைவர்கள். இதைத்தான் இவங்க உள்ள அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீயாகவே இல்லை, ஏதோ ஒரு இடத்துல விற்க போகிறாங்க அல்லது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு உறுதியாக தெரியுது. என்ஐஏ டீமுக்கு அது தெரிஞ்சிருது. இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகமை அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஆட்களை கண்டுபிடிச்சி துப்பாக்கி உள்ளே வரவிடக்கூடாமல் பண்ணுறதுக்காக ஒரு என்ஐஏல ஒரு தனி டீம் நியமிக்கிறாங்க. இந்த டீமுக்கு மலையாள நடிகர் பிஜு மேனன் தான் தலைவர். அவர்கிட்ட பொறுப்பாக படைச்சிட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல சண்டைக்கு போன இடத்துல காயம் பட்டுறாரு பிஜு மேனன். அதே சமயம் சிவகார்த்திகேயனோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போய் தற்கொலை செஞ்சுக்க போய் காப்பாற்றி அவரை கொண்டு வந்து விட்டுறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் பக்கத்தில் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காரு, நான் சாக போகிறேன்னா. ஏன் அப்படின்னா, அந்த அவருடைய காதலியான மாலதி இவருடைய நிலைமையை பார்த்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் சாக போகிறேன்னு இதில் கிண்டி மேம்பாலத்தில் ஏறி நின்றுட்டு கீழே குதிச்சிட்டாரு. அதில் காயம்பட்டு அவரை கொண்டு வந்திருக்காங்க. அவர் பிஜு மேனன்ட்டு அவரே பேசுகிற சிவகார்த்திகேயனை பேசும்போது அவருடைய அப்பாவித்தனம் பிஜு மேனனுக்கு பிடிக்குது. அப்போ ஏதோ ஒரு நபரை தற்கொலை படையாக அங்கே உள்ளே அனுப்பி அது காரியத்தை முடிக்கணும். அந்த துப்பாக்கி கடத்தல் மொத்த டீமையும் ஒரே இடத்துல காலி பண்ணணும் அப்படின்னு பிஜு மேனன் பிளான் பண்ணுறாரு. அதுக்கு யாரை தற்கொலை படை வீரரை அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைசி தான் பக்கத்தில் நான் சாகரே சொல்லிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அவரை அனுப்பிவிடலாம் சொல்லி அவரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்து அவரை உள்ளே அனுப்பி விடுறாங்க. அவர் போய் சண்டையெல்லாம் போட்டு வித்யூ ஜாம்பாலை மட்டும் உசுரோட பிடிச்சிடறாங்க. சபீர் கரக்கலை பிடிக்க முடியல. வித்யூ ஜாம்பால் இப்போ உசுரோட தான் இருக்கார் அப்படின்னு வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வச்சுருக்காங்க. அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சபீர் கரக்கல் நான் அவரை கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி, அதை யார் என் நண்பனை கொலை செஞ்சாங்களோ அவைகளை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. அப்போ அவர்கிட்ட இந்த பிரச்சனையை ஆரம்பித்து விட்டது சிவகார்த்திகேயன் அவருடைய காதலி மாலதியும் அப்படி சொல்லி தகவலை சொல்லிடுறாங்க. உடனே அவர் போவோம் சபீர் கரக்கலுக்கு, அந்த 2 பேரையும் நான் போர்த்தெழுத மறுவலை பார்ப்பேன் அப்படின்னு சாதாரணமான எல்லா படத்துலையும் எல்லா வில்லனும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இனிமே அடுத்து என்ன நடக்குது, அது துப்பாக்கி கல்ச்சராக ஒழிச்சாங்களா இல்லை சபீர் கரக்கல் சிவகார்த்திகேயனை பழி வாங்கினாங்களா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை.
என்டர்டைன்மெண்ட் மூவி அப்படின்னாலே இப்போல்லாம் துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அறிவால தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் துப்பாக்கியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் மிஷின் கன்னெல்லாம் வருது, AK-47 வருது, விதவிதமான துப்பாக்கியெல்லாம் கண்ணில் காட்டுறாங்க. அது எங்கே கிடைக்குதுன்னு தான் தெரியல. இந்த சினிமா இயக்குநர்கள் மட்டும் இந்த துப்பாக்கி கிடைச்சிருது போல இருக்கு. அதே மாதிரியான ஃபுட்டேஜ் தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க. துப்பாக்கிகளை வச்சு துப்பாக்கி சண்டை, அதுக்கப்புறம் கையால் அடிபடு சண்டை, சண்டை காட்சிகள் அந்த படத்தில் மிக மிக பிரமாதம். அந்தளவுக்கு நல்லா பிளான் பண்ணி கரெக்டான சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வச்சு படத்தை எடுத்திருக்காரு ஏஆர் முருகதாஸ். சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு அப்பாவித்தனமான ஒரு கேரக்டர். இதை அவர் தான் பண்ணணும், வேறு வழி இல்லை, வேறு யாருக்கும் இது வராது. அதனால் அதே அளவுக்கு அந்த அப்பாவித்தனத்தோடையே நடிச்சிருக்காரு சிவா. ஒரு சில இடங்களில் பார்க்குறதுக்கு பிடிக்குது, இன்னொரு சில இடங்களில் இவ்வளவு அப்பாவியாக ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் எரிச்சலும் வருது. பரவாயில்லை, அதை தாங்கிக் கொள்ளலாம். அடுத்து இவரோட ஹீரோயினாக நடித்த பொண்ணு மாலதி என்ற கேரக்டரில் நடித்தவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க அவ்வளோ அழகான நடிப்பு, ரொம்ப அழகான முகம், அவங்க நிறைய க்ளோஸ்அப் காட்சிகளை அழகழகாக வச்சுருக்காங்க. அவங்களும் இப்போ இடைவேளைக்கு அப்புறம் பின்னாடி கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வர்றாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிறைய போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வில்லன்கள் 2 பேரும் ஷபீர் கரக்கலும் வித்யுத் ஜாம்பால் பின்னி எடுத்திருக்காங்க. அதில் வித்யுத் ஜாம்பால் தான் அதிகமான ஸ்கோர் பண்ணியிருக்கிறது. அவருடைய சண்டை காட்சிகள் அவர்கிட்ட காட்டுற விதம், அவர் பேசுகின்ற விதம், அது எல்லாமே ஒரு புது தோரணையாக இருக்குது. அதனால் தேட்டருக்கு வந்த ஹீரோயின்கள் எல்லாருக்குமே, தேட்டருக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அது சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் இவருடைய அப்பா அம்மாலாம் அந்த சின்ன சின்ன ஒரே ஒரு ஷாட்லேயே முடிச்சிடறாங்க அவங்க கதையை. மற்றவர் நடிக்க வைக்கப்பட்டவர்களும் மிக சிறப்பாகவே நடிச்சிருக்காங்க இவர் படத்தில். விஜய் மேனன் வளையத்தை ரொம்ப கெத்தான கேரக்டருக்கு அவரை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னுவாங்க. அதே மாதிரி இதுலேயும் பயங்கர கெத்தாக நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த அவருடைய மகனை இழந்துடுறாரு. மகனாக நடிச்சிருக்கிறது விக்ராந்த். அதையும் தாண்டிக்கிட்டு மறுபடியும் நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படி சொல்லி அவர் களத்தில் இறங்குறது ரொம்ப பாராட்டக்கூடியது. திரைக்கதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஏஆர் முருகதாஸ். பின்னணி இசை அனிருத்தை போட்டு தாக்கியிருக்கிறாரு. அனிருத்தோட இசையே ஓகே, ஆனால் பாடல்கள் கொஞ்சம் மனசில் நிற்கலை. ஏதோ ஒரு பாட்டு ஓடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுலேயும் ஒரு காதல் டுயட்டை சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக முனைப்படுத்தி நடிச்சிருக்காரு. அது ஷார்ட்ஸாக தான் போகுது, மாட்டே ஷார்ட்ஸாக தான் இருந்தாலும் அது அழகாக இருக்கு அந்த பாடல் காட்சிகள். அப்புறம் இந்த படத்தில் குற்றம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த துப்பாக்கியெல்லாம் திருப்பி திருப்பி காட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு கோபம் வருது. ஆனாலும் இது என்டர்டைன்மெண்ட் படம் அப்படிங்கிறனால இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் எழுதி வச்சுருக்காரு. அதனால் அதையே செஞ்சு காட்டிட்டாரு. படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். எந்த இடத்துலையும் தொய்வாகாமல் கரெக்டாக நீட்டாக கொண்டு போய் நம்ம பரபரன்னு பறக்க வச்சுருக்காரு அந்த ஸ்க்ரீன் பிளே. அதோட அவருடைய டைரக்ஷனும் மிக சிறப்பு. ஏன்னா எல்லாருக்குமே சம அளவிலான வாய்ப்பு கொடுத்து அழகாக நடிக்க வச்சுருக்காரு. அந்த ஓகே, இப்போ இந்த படம் மிக அதிகமான வரவேற்பை பெற்றதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தேட்டர் வர்ற ரிப்போர்ட்டை வச்சு சொல்லலாம். ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த படம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லிடலாம். ஏன்னா முதல் ஷோலையே சொல்லிட்டாங்க, நிச்சயமாக உட்காந்து பார்க்க முடியுதியா, ஒரு தடவையாவது பார்க்கலாமியா அப்படின்றாங்க. அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக சிவகார்த்திகேயனையும் காப்பாற்றிருக்கு, ஏஆர் முருகதாஸையும் காப்பாற்றிருக்கு. படத்தோட ஹீரோயின் ருக்மணி வசந்த் இன்னும் கொஞ்சம் நிறைய படங்களில் நடித்தாருன்னா அவருக்கு ஒரு தனியாக நம்ம ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு குறிப்பிடத்தக்க படம் இல்லை என்றாலும் ஏஆர் முருகதாஸுக்கு ரொம்ப முக்கியமான படம். அவருடைய இயக்கம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த படத்தை நீங்களும் ஒரு முறை நிச்சயமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.